ராஜாஜி அவர்களின் மகாபாரதம். வியாசர் விருந்து. துரோணரையும் அசுவத்தாமனையும் துரியோதனனையும் யுத்தத்தில் ஜெயித்து பகைவரின் கூட்டங்களை எரித்த வீரன் தீர்க்க சயனத்தை அடைந்து விட்டான். துச்சாதனனை புறங்காட்டி ஓடச் செய்த சூரனே, நீ இறந்து விட்டாயா? எனக்கு இனி என்னத்திற்கு வெற்றி, என்னத்திற்கு ராஜ்யம்? அர்ஜுனனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? கன்றை இழந்த பசுவைப் போல புத்திரனை காணாமல் துக்கப்படும் சுபத்திரைக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன்? அர்த்தமில்லாத வார்த்தைகளை எப்படி சொல்லுவேன்? பேராசை கொண்டவனுக்கு மதி அழிந்து போகிறது. தேனுக்கு ஆசைப்பட்டு கீழே இருக்கும் பெரும் பள்ளத்தை பாராமல் சுகங்களுக்குரிய பாலனை, அன்புக்குரிய குழந்தையை யுத்தத்தின் முன்னால் தள்ளினேன். என்னை போன்ற மூடன் உலகத்தில் இல்லை. அர்ஜுனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய அருமை புதல்வனை காப்பாற்றாமல் கொன்றவனானேன். இவ்வாறு பாசறையில் யுதிஷ்டன் புலம்பினான். சுற்றி உட்கார்ந்திருந்த வீரர்கள் அபிமன்யுவின் சௌரியத்தையே தியானித்தவர்களாக பேச்சில்லாமல் இருந்தார்கள். பொறுக்க முடியாத துக்கம் மேலிட்டு யுதிஷ்டன் தவித்து கொண்டிருந்த சமயங்களில் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியரும் பிதாமகருமான வியாசர் பிரசன்னமாகி ஆறுதல் சொல்வது வழக்கம். இந்த சமயமும் வந்தார். யுதிஷ்டிரன் அவரை பூஜை செய்து ஆசனத்தில் இருத்தி மனத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள எவ்வாறு முயன்றாலும் என்னால் முடியவில்லை என்று அவரிடம் சொன்னான். மிகுந்த புத்திமானும் சாஸ்திரங்களை எல்லாம் படித்தவனுமான நீ இவ்வாறு மதிமயங்கி சோகத்துக்கு இரையாக கூடாது. மிருத்துவின் தன்மை உனக்கு தெரியாதா? பாமரர்களைப் போல நீயும் சோகத்துக்கு இரையாகி திகைக்கலாகாது என்று வியாசர் தர்மபுத்திரனை சமாதானப்படுத்தினார். உலகத்தை சிருஷ்டித்து ஜீவகோடிகளை உண்டாக்கிய பிரம்மன் வளர்ந்து கொண்டே போகும் பூபாரத்தை கண்டு இதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட்டான். பெருகிக் கொண்டே போகும் உயிர் சமூகத்தை எவ்வாறு தடுப்பது என்று யோசித்து ஒரு வழியும் தோன்றாமல் பிரம்மனுடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது. அந்த கவலையின் வேகம் ஒரு பெரும் கவலையாக கிளம்பி உலகத்தையே ஒரே அடியாக நாசம் செய்வது போல் எழுந்தது. அதன்பின் உலகம் அழிந்து போகும் என்று ருத்திரன் வந்து வேண்டிக் கொள்ள பிரம்மன் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டான். அடங்கிய கோபாக்னி மரணம் என்ற சாந்த உருவம் கொண்டு உலகத்தின் பிறப்பும் இறப்பும் சமமாவதற்கு வியாதியும் விபத்துகளுமான மக்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பாகமாகவே வேலை செய்து வருகிறது. மரணம் என்பது உலக நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. மரணத்தை கண்டு யாரும் துக்கப்படலாகாது. இறந்தவர்களை கண்டு பரிதாபப்படுவதற்கு காரணமே இல்லை. உயிருடன் இருப்பவர்களை பற்றியே துக்கிக்க வேண்டும் என்று பூர்வ கதைகளையும் இதிகாசங்களையும் தத்துவ விளக்கமும் சொல்லி பிதாமகரான கிருஷ்ணத்வைபாயன ரிஷி யுதிஷ்டரை தேற்றினார். உலக